Hello friends, welcome back to Harshini channel. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் காலையில் பொங்கல் கேட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டை. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு அது செய்யினாங்க. பொங்கலும் கும்பகோணம் கடப்பாவும் செய்ய போகிறாங்க. இந்த கடப்பா பொதுவாக இட்லி தோசை சப்பாத்தி இதுதான் செய்வாங்க. இருந்தாலும் எங்களுக்கு பொங்கலுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு இருந்தாலும் இந்த டேஸ்ட் எங்களுக்கு பொங்கலுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பொங்கலுக்கு இப்போ ரேஷியோ என்ன ரேஷியோவில் அரிசியும் பாசிப்பருப்பும் வச்சுருக்கோன்னு பார்ப்போம். பாசிப்பருப்புனா இந்த சிறுபருப்பு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். இது ஒரு டம்ளர் எங்கள் ஃபேமிலிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி. நான் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் புழுங்கரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பச்சரிசி ஒரு டம்ளரு, அதில் அரை டம்ளருக்கு மேலே ஒரு பிடிச்சப்படி பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு களைஞ்சி உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணி விட்டு இதில் வச்சுருக்கேன். அடுத்தது கும்பகோணம் கடப்பாக்கு பார்த்தீங்கன்னா மூணு கரண்டி, இந்த கரண்டியால் 3 கரண்டி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை நல்லா அலம்பிட்டு மண்ணு போக அலம்பிட்டு கட் பண்ணி அதிலே போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் குக்கரில் வச்சுருந்தோம்னா அட் டைமில் 2 வெந்துடும். நம்ம கேஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கோசரம் இது ரெண்டையும் ஒன்றா வச்சுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், தேங்காய் ஒரு மூடி தேங்காவை நல்லா பல்லாக கீறி வச்சுட்டு அரைக்கிறதுக்கு. அப்புறம் 5 பூண்டு பல் ஒரு 5. அடுத்தது சோம்பு 2 பொட்டுக்கடலை, பாருங்க 2 பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு மூடி தேங்காய், 5 பல்லு பூண்டு, சோம்பு கொஞ்சம், பொட்டுக்கடலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காரம், அதனால் 3 தான் போட்டிருக்கேன் நான். அடுத்தது இது கசகசா நான் சேர்க்கலை. கசகசா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அது அரைகிறதுக்கு ஊற வச்சு அரைக்க ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால நான் சேர்க்கலை. நீங்கள் கசகசா சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுருங்க. அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா டக்குன்னு அரைச்சிக்கும். அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்றதை காமிக்கிறது. ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. முதல்ல இலை போட்டோம். அன்னாசி முட்டுன்றாங்களே அது ஒன்று, அரை போட்டுனா கூட போதும். அது அன்னாசி முட்டு ஒரு 1/2. அடுத்தது இந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டுட்டு அதெல்லாம் இதானதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் 2 கருவேப்பிலை, இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி 2 போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு 2 உப்பு போட்டிருக்கோங்க. உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். ஏன்னா அந்த உப்பு போட்டாதான் கொஞ்சம் வதங்கும் நல்லா, அதுக்கோசரம் அது உப்பு போடணும். குக்கர்ல அடியில பொங்கல் வச்சுட்டேன். மேல பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து போச்சு. வெந்து போன உடனே இதை கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கணுங்க தோல் உரிக்கிறதுக்கு. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியா எடுத்து அப்படியே தோலை உரிச்சு இதோட மேஷ் பண்ணி கலந்துக்கலாம். இது பொங்கலுக்குங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து போச்சு. அதனால அதுல மிளகு, ஜீரகம், அடுத்தது முந்திரி பருப்பு, பெருங்காயம்,
முதல்ல வந்து நீங்க வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும்போது பார்த்துருப்பீங்க. குழந்தை அழுதுன்னு டக்குன்னு விட்டுட்டு போயிட்டோம். வீடியோ எடுக்க முடியல. அதனால இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம், ஆ இது அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? மசாலா பேஸ்ட்டு, தேங்காய், அந்த பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சிருக்கத கொட்டி, நெறைய தண்ணி ஊத்தி அதுல கலக்கி, நல்லா கொதிக்க விடணுங்க ஒரு 5 நிமிஷம். கொதிக்க விட்டதுக்கப்புறம், உருளைக்கிழங்கும் உருளைக்கிழங்கு வந்து அந்த பாசி பருப்புலேருந்து எடுத்து தோல் உரிச்சு, நல்லா கையாலே மேஷ் பண்ணி வச்சுட்டு, அந்த பாசி பருப்பையும் நல்லா மேஷ் பண்ணி, 2யும் ஒண்ணா கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு வந்து தாளிப்பு இருக்கணும்னு கிடையாது. எல்லாரும் வந்து தாளிக்கணும் அப்படின்னு கிடையாதுன்னுவாங்க. ஆனா எனக்கு வந்து தாளிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்கும். அதனால கடுகு, 2 ம் பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, அடுத்தது வந்து ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு அதில கொட்டியிருக்கேங்க. இதுதான் இன்னைக்கு எங்க வீட்ல காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட். இங்க பாருங்க பொங்கல். இந்த இது பார்த்தீங்கன்னா, புக் ஷெல்ஃபுங்க இது. இது வந்து அந்த வீட்ல வந்து நான் வாடகை அங்க கோயம்புத்தூர்ல அந்த வாடகை வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து செல்ஃப் கம்மியா இருந்ததுன்னா, அத யூஸ் பண்ணிட்டுருந்தோம். கிச்சன் யூஸ்க்கு வச்சுட்டுருந்தோம். இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நெறைய செல்ஃப் இருக்கு இந்த வீட்ல. இந்த வீட்ல. அதனால நாங்க வந்து அர்ஷனுக்கு வந்து புக்ஸு, அவனோட திங்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு இத வந்து குடுத்துருவோம் அப்டின்ட்டு, இதில இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி அவனுக்கு நான் குடுத்தேன். குடுத்த உடனே அது ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு, இப்போ வந்து அவன் புக்ஸ் எல்லாம் அதில அடுக்குறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த இது வந்து இந்த செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஸ்டீல் ஹவுஸ். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸ்டீல் ஹவுஸ்ல இது வாங்கினதுங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கு. ஒரு 3000 சம்திங். அவனோட புக்ஸு மத்தபடி எல்லா திங்ஸுமே இதில வைக்கிறதுக்கு நல்ல தாராளமா இடம் பத்தலாம். இப்ப பாருங்க இந்த கிரையான்ஸ் ஃபுல்லா அவன் எல்கேஜிலேருந்து வாங்கின கிரையான்ஸ். இது வந்து அவனோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்க்கிள். அதில வந்து இதெல்லாம் அழகா அதில போட்டு மூடி அதில வச்சாச்சு. அவ்வளோதாங்க தனித்தனியா போட்டு வச்சிருந்தான். எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா போட்டு இதில மூடி வச்சிருக்கான். அடுத்தது வந்து இதோ அந்த மேல ஒரு உண்டியல் இருக்கு பாருங்க. எல்லோ கலர்ல ஒரு உண்டியல். அந்த உண்டியல் பார்த்தீங்க அப்டின்னா, அவன் குழந்தையா இருக்கும்போது வாங்கினது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பிக் உண்டியல். அந்த எப்பவுமே உண்டியல் வாங்கும்போது பிக்கில தான் வாங்கணும் அப்டின்னுவாரு அவங்க தாத்தா. எங்க ஹஸ்பண்ட். ஏன்னா, அது வந்து என்னன்னா, பிக் வந்து முன்னாடி தான் நகருமாம். பின்னாடி நகராதாம். அதனால சேமிப்பு வந்து முன்னாடி வளரணும் அப்டின்றதுக்கோசரம், அந்த மாரி அந்த உண்டியல் வாங்குவாங்க. பிக் உண்டியல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எல்கேஜி, யூகேஜிக்குலாம் அந்த பாக்ஸ் மாரி குடுத்துருந்தாங்க. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ வந்து அவனோட அ இது கிரையான்ஸ் ஃபுல்லா அதில போட்டு வச்சிருக்கான். அடுத்தது கிரீன் கலர் பாக்ஸ் வந்து யூகேஜி குடுத்தது. அதில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கடைசியில இப்ப இது முடிஞ்ச உடனே நம்மகிட்ட குடுத்து விட்டுருவாங்க அத. அதில வந்து ஃபுல்லா வந்து பென்சில்ஸ் பெரிய பெரிய பென்சில்ஸ் இதோ பாருங்க இந்த கிரீன் கலர்ல வந்து ஃபுல்லா பென்சில்ஸ் போட்டு வச்சிருக்கான். பென்சில்ஸ் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அதில வந்து கிரையான்ஸு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அடுத்தது வந்து விக்ஸு இது மாரி இருக்கு பாருங்க ஒரு இது. இதில வந்து இந்த பாருங்க, இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, யூகேஜில அவன் படிச்சது அர்ஷினிக்காகமே அப்டின்றதுக்கோசரம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா, அவனோட அந்த புக்ஸ் ஃபுல்லாவேமே வந்து ஸ்கூல்ல வந்து நெறைய வாங்கிட்டாங்க புக்ஸு. கிளாஸ் ஒர்க் நோட் புக்கு இதெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்பப்போ வேணுங்கிறப்ப அதெல்லாம் குடுத்துடுவாங்க. சனி, ஞாயிறுல தான் கிளாஸ் ஒர்க் வீக்லி ஒன்ஸ் வரும். இந்த பெயிண்டிங்கு அடுத்தது வந்து அவனோட மெடிசின்ஸ் அர்ஷன் 2 பேரோட மெடிசின்ஸும் அதில தான் வச்சிருக்காங்க. வச்சாச்சு. அது மேலேயே ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டோம் அதையும். இங்க பாருங்க. அந்த கோலி எல்லாம் விளையாடுற அந்த கோலி எல்லாம் அந்த இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். பாக்ஸ் மாரி 2 வச்சு அதில அவனே எடுத்து போட்டுப்பான். அவனே விளையாடுவான். போட்டு எடுத்து வைப்பான். இங்க பாருங்க. இது அவன் குழந்தையா இருக்கும்போது வாங்கினது. சரி மெடிசின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டோமேன்னு, இதில டிமார்ட்ல தான் வாங்கினோம் இது. இந்த பாக்ஸு நல்லா யூஸா தாங்க இருக்கு. இவ்வளோ நாள் ஆகுது. நல்லாவும் இருக்கு. மூடியும் போகல, ஒண்ணும் போகல. நல்லாருக்கு. அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா, ம். அவனோட அந்த ஸ்கர்ட்டிங் கிளாஸ்ங்க. இந்த ஸ்கர்ட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கான் இல்லையா? அந்த ஸ்கர்ட்டிங் ஷூஸு, அப்புறம் அவனது பாருங்க, அந்த கால்ல அந்த 2க்கும் போட்டுக்கிற நீ கப்பு, ஷூஸு கைக்கு போட்டுக்கிற லெதரு, இது எல்லாமே வந்து அதிலேயே போட்டு அ இது மாரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி அங்க வச்சாச்சுங்க. அதுக்கு அடியில அப்படியே வச்சுட்டோம் நாங்க அதுலயுமே. அது பாருங்க. ஸ்கர்ட்டிங் ஷூ தான். இந்த வீலோட போட்டு ஓட்டுறது. ஒரு நாளைக்கு அவன் ஸ்கர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ தான் ஸ்டார்ட்டிங் கத்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கான். போக போக கொஞ்சம் நல்லா ஸ்பீடா இருப்பான். அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 4, 5 நாள் போனோனே காமிக்கிறேன். இந்த பாருங்க அந்த சொன்னேனே அந்த பிக் உண்டியல்.
இந்த உண்டியல் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நகருமா பிக்கு. அதனால் வந்து சேமிப்பு முன்னாடி வரும் அப்படின்றதுக்கோசரம் அது வாங்கினது. அவன் வந்து யார் பைசா கொடுத்தாலும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருவான். இதுக்கும் இப்போ ஹர்ஷினியும் அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டான். கொடுத்தாலும் அவனுக்கு பழக்கம் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டான். அது பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து இந்த லாரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னொரு பாக்ஸ் வந்து கையில் வச்சுருக்குது, அவங்க அத்தை வாங்கி அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணது அந்த பாக்ஸு. இந்த விக்ஸில் வந்து ஃபுல்லாக எரேசர் ஃபுல்லாக அதில் போட்டு வச்சுருக்கான். எரேசர், ஷார்ப்னர் ரெண்டுமே அதில் போட்டு வச்சுருக்கான். இந்த பால் மாதிரியும் நீட்டு இது மாதிரியும் இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கான். சரி இருக்கட்டுமேன்னு. பென்சில் திரும்பவும் இந்த வருஷமும் திரும்பவும் கலர் பென்சில்ஸு கேம்லின் பென்சில்ஸு எல்லாம் சரி அதையும் வாங்கி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மூடி வச்சாச்சு. அதுலேயும் ஆனால் இது வந்து இந்த புக் ஷெல்ஃப் வந்து ரொம்ப ஒர்த்து தாங்க. ஈஸியாக இருக்கும், ரொம்ப செட் பண்ணவும். நம்மளுக்கு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா தனித்தனியாக தான் அந்த டிஸ்மேண்டில் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே வந்து அழகாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே டைட் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், உள்ளே இறங்கிடுது. நல்லா டைட்டாக நல்லா இருக்குங்க. நிறைய ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. இந்த சேர் டேபிள் வந்து அவனுக்கு ஹர்ஷனுக்கு வந்து கேஜி படிக்கும்போது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. இதுவும் 3000 சம்திங் தான். இது வந்து மீனா ஃபர்னிச்சரில் வாங்கினாங்க. இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மீனா ஃபர்னிச்சர். சிங்கநல்லூர்லேயே இருக்குது, தெரியும் அவங்க எல்லாருக்கும். இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டேபிளையும் ஹைட் பண்ணிக்கலாம், சேரையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 18 இயர்ஸ் வரலும் அவன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் அட்லீஸ்ட் என்னை பொறுத்தவரை ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் கூட அவன் ஏஜ் வரலும் கூட அவன் எழுதலான்னு நினைக்கிறேன். அடியில் பாருங்கள் ட்ராவ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் புக்ஸ்லாம் வச்சுருக்கான். பழசு யூகேஜி புக்ஸு அதெல்லாம் வச்சுருக்கான். அதெல்லாம் எடுத்து ஹர்ஷனிக்கோசரம் போடாமல் வச்சுருக்கான். அதில் பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கா, அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் கொஞ்ச நாள் போனால் அப்படின்றதுக்கோசரம் அதை அப்படியே வச்சுருக்கா. இங்கே பாருங்கள், அவன் எல்கேஜி புக்லேருந்து எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சுருக்கா. ஹர்ஷனிக்கு தேவைப்படும், குழந்தைங்க புக்ஸு போடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அந்த இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி குட்டியாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அதில் வந்து பென்சில்ஸ்லாம் போட்டுக்கலாம். அந்த இதில் பார்த்திங்கன்னா மேலே கீழே 2 சைடும் வந்து இது க்யூப் மாதிரி போட்டு கோடு போட்டும் லைன்ஸ் போட்டும் ஸ்லைட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பசங்க 4 லைனில் அப்படியே நோட்டில் எழுதுகிற மாதிரி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோசரம் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த குதிரை பார்த்திங்கன்னா ஹர்ஷன் குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டுங்க. ஹர்ஷனி ஆட ஆரம்பிச்சிட்டாலேன்னு காலையில் தான் மேலேருந்து எடுத்தோம். சரி அதையும் க்ளீன் பண்ணி வைக்க போகிறோம், உங்கள்கிட்ட காமிச்சிருவோமேனு அதை காமிக்கிறேன். 2 காதுலேயும் 2 சவுண்டு வரும். அங்கே பாருங்கள், லைட் எரியும், சவுண்டு வரும். சவுண்டு கொடுத்து அந்த வால் மட்டும் ஆடும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். செல்லு ஒன்று வாங்கி போடணும் அதுக்கு மேலேருந்து எடுத்ததுனால. பேட்ரி கொஞ்சம் லோவாக இருக்குது. இதில் தான் ஹர்ஷன் ஃபுல்லாக இதில் தான் விளையாடுவான். சரி இது ஹர்ஷனுக்கு யூஸ் ஆகுமேன்னு மேலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. திருச்சியில் இருக்கும்போது வாங்கி கொடுத்தோம் நாங்கள். அது அவனுக்கு நல்லா இருக்குங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஒரு 4 வயசு 5 வயசு வரணும் விளையாடலாம். அதில் நல்லாயிருக்கும். பாருங்கள் காலை ஆடுறது பாருங்கள், சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு இங்கே பாருங்கள், அந்த ரேடியோ போட்டால் போனால் வந்து உட்காந்துருவோம். இதே வேலை தான், இதில் தான் உட்காந்துருப்பேன். இப்போ பாருங்க தாத்தாவோட கீழே போடுறதும் கொண்டு. ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் பொழுது போடுறதுன்னு தெரியாதுங்க, மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு வயசான சர்டைன் ஏஜில் வந்து பெற்ற குழந்தைங்கள விட பேர குழந்தை வசதின்னுவாங்களே, அது வந்து கரெக்டு தான் 100%. பாருங்கள் இந்த ஊஞ்சல் இப்போ புதுசாக போட்டிருக்கோம் நாங்கள். இது வந்து ஏற்கனவே இருந்த பழைய பலகை இந்த வீட்டில். அப்புறம் அந்த செயின்லாம் ரொம்ப பழசாக போச்சுன்ட்டு அந்த செயினெல்லாம் மட்டும் மாற்றணும். ஒரு 4000 சம்திங் ஆச்சு. செயினெல்லாம் மாற்றிருக்கோம். ஹர்ஷன், நான், ஹர்ஷினி, இவங்க அப்பா, தாத்தா எல்லோரும் மாற்றி அதில் தான் உட்காந்துருப்போம்.